எதிர்க்கட்சி விளைவித்த குழப்பம், சபையிலிருந்து வெளியேறிய சபாநாயகர். மஹிந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் சற்று முன்னர் அதிரடியாக கைது. மக்கள் எதிர்ப்புக்கு மத்தியில் கடும் பாதுகாப்புடன் மன்னாருக்கு சென்று பாரிய வாகனங்கள். கொடுத்த கடனை வாங்கச் சென்ற இளைஞன் கொலை. கும்பல்களுக்கு இடையிலான மோதல், 5 லட்சம் கட்டணத்தில் ஒப்பந்த கொலைகள். வீட்டில் புதைக்கப்பட்ட பெண் சிசுவின் சடலம் மீட்பு. நாடாளுமன்றில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழும்பி நின்று நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல முடியாத வகையில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதோடு சபாநாயகருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கர்ஷனர் ராஜகருணாவிற்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தொடர்ந்தும் கூச்சலிட்டு குழப்பம் ஏற்படுத்தினார்கள். சபாநாயகர் கடும் துணியில் பேசியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தை நிறுத்தவில்லை. அச்சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எழும்பி நின்று விளக்கம் தெரிவித்த போதும் சபாநாயகர் அவரை பேச விடாமல் நிறுத்தினார். தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தை சபை நடவடிக்கை முன்கொண்டு செல்லப்பட்டது. நேற்று ஜனாதிபதி நிதியத்தின் புலமை பரிசில் பெற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டது தொடர்பில் கர்ஷனர் ராஜகருணாவிற்கு விளக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போது அவர் குறித்த விடயத்திற்கு அப்பால் சென்று கருத்து தெரிவித்ததை அடுத்து சபாநாயகர் அவரை நிறுத்தியதால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் தொடர்ந்தது. பின்னர் சபாநாயகர் பிரதி சபாநாயகருக்கு சபையை பாரப்படுத்திவிட்டு வெளியேறி சென்றுள்ளார். மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார். நுகேகொடையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல கிரியபின் விவபகுதியில் உள்ள காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் உட்பட பல சொத்துக்கள் 9/5/2022 அன்று நடைபெற்ற பொதுமக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்தன. மேற்படி சொத்துக்களின் இழப்பீட்டின் போது அந்த காணி இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என அடையாளப்படுத்தப்பட்டதால் இழப்பீடு மறுக்கப்பட்ட போதிலும் அதற்கு மாறாக இழப்பீட்டு அலுவலகத்தில் இணைக்கப்பட்ட சில அரசு அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்ததாக சசீந்திர ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த இழப்பீட்டை பெற்றதன் மூலம் ஊழல் செய்தல் மற்றும் சதி செய்தலுடன் இந்த சொத்துக்கள் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என்பதால் மகாவலி அதிகார சபையின் சொத்துக்கள் குற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சசீந்திர ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காற்றாலை மின் கோபுர பாகங்களுடன் பாரிய வாகனங்கள் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் மக்களின் பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நகரை வந்தடைந்துள்ளது. குறித்த காற்றாலை மின் கோபுரங்களுக்கான பாகங்களை மன்னார் நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மன்னார் தள்ளாடி சந்தையில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தொடர்ந்து திங்கள் மற்றும் செவ்வாய் தினங்களில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை மன்னார் பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களை மூடி போராட்டத்திற்கு பல சேர்த்தனர். மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள 2ஆம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் மற்றும் மன்னார் நகருக்குள் கொண்டுவரப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்களை கொண்டுவர வேண்டாம் என மக்கள் வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் மன்னார் மதவாச்சி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் உள்ள சுமார் 5ற்கும் மேற்பட்ட காற்றாலை மின்கோரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் கலகமடங்கும் போலீசாரின் பாதுகாப்புடன் காற்றாலை மின் கோபுரங்களை ஏற்றிய வாகனம் மன்னாரை நோக்கி சென்றது. போலீசார் அவ்விடத்தில் நின்ற மக்களை அச்சுறுத்தி பலத்த பாதுகாப்புடன் மன்னாரை நோக்கி குறித்த வாகனம் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றமை மன்னார் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடுத்த கடன் தொகையை வாங்கிச் சென்ற இளைஞன் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளார். நாவல போலீஸ் பிரிவின் நிகுல பகுதியில் நேற்று இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். கடனாக வழங்கப்பட்ட 75,000 ரூபாவை வசூலிக்க சென்றபோது இந்த கொலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் தம்புள்ளை களந்தேவு பகுதியைச் சேர்ந்த 23 வயதானவர்தான் கொலை செய்யப்பட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நிகுல பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கும்பல்களுக்கு இடையிலான மோதல் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய சமீபத்திய கொலைகளை மேற்கொள்ள ஒப்பந்தங்கள் 4 லட்சம் தொடக்கம் 5 லட்சம் வரையிலான நிதி கட்டணங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் கண்டறிந்துள்ளனர். இது மனித உயிர்களின் மதிப்பை கருத்தில் கொள்ளும்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டுள்ளனர் என்பதை குறிக்கிறது என தெரிவித்துள்ளனர். பட்டப்பகலில் நடந்த சமீபத்திய கொலைகள் குறித்து போலீஸ் விசாரணைகளில் வாடகை கொலையாளிகளுக்கு ரகசியமாக முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்ட இடங்களில் நிதி பரிவர்த்தனைகளை செய்ய தரகர்களாக பயன்படுத்தப்படும் நபர்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கொலையாளி குழுக்களுக்கு ஆயுதங்கள் மற்றும் வாகனங்களை வழங்குவது போன்ற தளவாடங்களை கூட ரகசியமாக ஏற்பாடு செய்வதில் குற்றவியல் தரகர்கள் ஈடுபட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களுக்கு தெரிவிக்க தங்கள் இலக்குகள் குறித்த தகவல்களை சேகரிப்பதற்காக இந்த நபர்கள் செயல்படுவதாக ஒரு உயர் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் கொடூரமாக தோன்றிய வகையில் சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு நடாத்தியவர்களின் ஒரு நாள் பயன்பாட்டிற்காக ஒரு குறிப்பிட்ட அளவு போதைப் பொருளுக்காக பணமாக செலுத்துவதற்கு பதிலாக சில கொலைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனினும் ஆரம்பத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மொத்த பணம் குற்றங்களை செய்தவர்களுக்கு வழங்கப்படாத சம்பவங்கள் இருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் மிகவும் முக்கிய வழக்குகளில் ஒன்று பிப்ரவரி 2025 மித்தேனியாவில் இடம்பெற்றுள்ளது. அங்கு பாதாள உலக குழுவைச் சேர்ந்து அருணா கச்சா விதானகமே மற்றும் அவரது 2 குழந்தைகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். விசாரணைகளில் இது ரூபாய் 5 லட்சத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்த கொலை என்றும் ரூபாய் 2,50,000 வெளிநாட்டிலிருந்து முன்கூட்டியே மாற்றப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. மற்றொரு அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தில் வழக்கறிஞர் வேடமணிந்த துப்பாக்கிதாரி கொழும்பு நீதிமன்ற அறைக்குள் ஒரு பாதாள உலக போட்டியாளரை கொன்றமை. விசாரணைகளின்படி துப்பாக்கிச் சூடு நடாத்தியவர் தாக்குதலுக்கான ரூபாய் 15 மில்லியன் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் ஆனால் அவருக்கு 2 லட்சம் மட்டுமே முன்கூட்டியே வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதிகரித்து வரும் பொதுமக்களின் கவலைக்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகம் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்களை கைது செய்ய ஒருங்கிணைந்த நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. அவர்களில் பலர் சமீபத்திய துப்பாக்கிச் சூடுகளில் ஈடுபட்டதாக சந்தேகப்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளனர். மாமல்ல பகுதியில் வீட்டின் பின்புறத்திலிருந்து பெண் சிசுவின் சடலம் ஒன்று நேற்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி டங்கொல்ல பகுதியில் வசிக்கும் நபரொருவரின் ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கண்டி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி மாமல்ல பகுதியில் உள்ள ஒரு உறவினர் வீட்டில் தனக்கு குழந்தை பிறந்தது. அந்த நேரத்தில் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் எனவே அவரது தந்தை மற்றும் பாட்டி அதை வெள்ளை துணியில் சுற்றி மதச்சடங்குகளை செய்த பின்னர் வீட்டின் முற்றத்தில் புதைத்ததாகவும் குழந்தையின் தாயார் தெரிவித்துள்ளார். மாமல்ல பதில் நீதவான் முன்னிலையில் குழந்தையின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்ட பின்னர் மாமல்ல மருத்துவமனைக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தற்போது கண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.